காடுல காலையில நேரம் தாய்மான் தன்னுடைய பிள்ளையான சோட்டுமான் கூட குளத்துல தண்ணி குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சோட்டு, எவ்வளவு தண்ணி குடிப்ப? எவ்வளவு தண்ணி குடிக்கிறியோ அவ்வளவு உனக்கு பாத்ரூம் வராதா? அம்மா, இன்னும் கொஞ்சம்மா. சோட்டுமான் தண்ணி குடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்ப வேகமா வந்த ஒரு அம்பு அம்மாவோட முதுகுல குத்துச்சு. ஆ அம்மா, இந்த வேட்டைக்காரன் எங்க இருந்துமா வந்தான்? அவனுடைய அம்பு உங்களை ரொம்ப காயப்படுத்துச்சுமா. சோட்டு, நீ இங்க இருந்து போயிடு. அந்த வேட்டைக்காரன் மறுபடியும் அம்பு விடுறான் பாரு. இல்லம்மா, உங்களை தனியா விட்டுட்டு என்னால எங்கேயுமே போக முடியாதுமா. வேட்டைக்காரன் மறுபடியும் அவங்கள நோக்கி அம்பு விட பார்த்தா, அப்போ அம்மா புள்ள 2 பேருமே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப தூரம் ஓடி பாவம் அம்மாவால ஓடவும் முடியாம ஒரு இடத்துல உக்காந்துட்டாங்க. என்னால இனிமே ஓட முடியாதுப்பா. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் போய் இப்பவே முயல் டாக்டரை கூட்டிட்டு வரேன். அப்படி சொல்லி சோட்டுமான் முயல் டாக்டரை பார்க்க போச்சு. அதுக்கப்புறம் டாக்டரை அங்க கூட்டிக்கிட்டு வந்துச்சு. ஐயோ கடவுளே, இந்த அம்பு உடம்புக்குள்ள போயிருக்கு. இத நாம எடுக்க முடியாது. இதை எடுத்தா அது உடைஞ்சு அவன் வயிற்றிலேயே இருக்கும். இவங்க செத்துருவாங்க. அட கடவுளே, ஏன் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை எனக்கு கொடுத்த? எங்க அம்மா வலியோட தவிக்கிறது என்னால பார்க்க முடியல. அம்பு எடுத்துட்டா மெதுவா அம்மா செத்து போயிடுவாங்க. எடுக்கலனா அம்மா இப்பவே செத்து போயிடுவாங்க. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? சோட்டுமானு, இவங்கள அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். அதை கேட்டு சோட்டுமானு ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. அவங்க அம்மா கத்துற சத்தத்தை பாவம் அதால கேட்க கூட முடியல. அது மறுபடியும் அங்கிருந்து போய் குளத்தங்கரையில போய் உட்காந்துக்குச்சு. எங்க அம்மா சாகிறத பாக்குறதுக்கு முன்னாடி பேசாம நானே செத்துடலாம். எப்படி அந்த வேட்டைக்காரன் இங்க வருவான்? அவன் என்ன பார்த்ததும் என்ன கொன்னுடுவான்ல. அப்படி சொல்லி சோட்டுமான் ரொம்ப நேரம் அந்த வேட்டைக்காரனுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த வேட்டைக்காரன் வரல. அப்ப ஆத்தங்கரையில ஒரு தேவதை உட்காந்துக்கிட்டு இருக்கிறத சோட்டுமான் பார்த்துச்சு. அட, நீ ஒரு தேவதையாச்சே. இந்த தேவதை எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்துவாங்களா? டாக்டர் முயல் தான் சொல்லுச்சே, இனி ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தாதான் முடியும்னு. இங்க பாருமான், நான் உண்மையிலேயே தேவதை தான். அது நான் இல்லன்னு சொல்லல. ஆனா என்கிட்ட எந்த மந்திர சக்தியும் இல்ல. நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நேத்து சாயந்தரம் இந்த பூந்தோட்டத்துல நான் சுத்திக்கிட்டு இருந்தேன். அட மல்லிப்பூ, இதத்தானே நான் இவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருந்தேன். அப்படி அந்த பூவை சாப்பிடுறதுனால என்னுடைய மந்திரத்தடிய நான் ஒரு பாறையில வச்சுட்டு போனேன். அப்ப ஒரு குரங்கு அங்க வந்துச்சு. அது என்னுடைய மந்திரத்தடிய எடுத்துக்கிட்டு போச்சு. அடங்கப்பா, எனக்கு எனக்கு தேவதையோட குச்சி கிடைச்சிருச்சு. குரங்கு, நான் உன்னுடைய எல்லா ஆசையும் நிறைவேற்றுறேன். என்னுடைய மந்திரத்தடிய மட்டும் கொடுத்துரு. சரி சரி, எனக்கு நிறைய ஆசைகள்லாம் இருக்கு. அதுல என்னன்னா, நீ எனக்கு ஒரு பொண்டாட்டியை கூட்டிட்டு வா. இந்த காட்டில் ஒரு பொண்ணு குரங்கு கூட இல்லவே இல்லை. அதனால மற்ற ஜாதி குரங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரியா? என் கல்யாணம் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட மிச்ச வேண்டுதெல்லாம் கேட்குறேன். நான் உனக்காக ஒரு பொண்ணை எப்படி தேட முடியும் சொல்லு? சரி, பண்ண முடியலன்னா பரவாயில்ல, நான் உனக்கு இந்த குச்சியை தர மாட்டேன். எனக்காக ஒரு பொண்டாட்டியை கூட்டிட்டு வா, இல்லைன்னா இந்த குச்சியை மறந்துரு. அப்படி அந்த குரங்கு என் மந்திரத்தடியை எடுத்துட்டு போச்சு. அது இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது. அது அந்த மந்திரத்தடியை அதோட வீட்டுக்குள்ள வச்சிருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத. எனக்கு எங்க அம்மாவோட உயிர் ரொம்ப முக்கியம். அதனால மோண்டு குரங்குக்காக நான் ஒரு பொண்ணு தேடி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சோட்டுமான் அங்கிருந்து போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மோண்டு குரங்கு அதோட வீட்டுக்கு வெளியே உக்காந்துக்கிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சோட்டுமான் அங்க வந்துச்சு. அது ஒரு பொண்ணோட குரல்ல சொல்லுச்சு, அடடா, எவ்வளவு ஹேண்ட்ஸமான குரங்கு இது. சோட்டுமான் காதுல கம்மல் போட்டுக்கிட்டு இருந்துச்சு, கழுத்துல நெக்லஸ், அப்படியே கண்ணுல மை. பாக்குறதுக்கு ஒரு பெண்மான் மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அட, என்ன இது, இவ்வளவு அழகான மானை நான் பார்த்ததே இல்லையா? அப்படி சொல்லி குரங்கு பக்கத்துல போச்சு. உன்னோட அந்த அழகு என் இதயத்துல 1000 அம்புகளை வீசிடுச்சு. நான் ஒரு மான். உங்களை மாதிரி குரங்குக்கு என்ன பிடிக்குமா என்ன? நீ மானா இருந்த என்ன இப்போ? நான் உன்னை பார்த்ததும் ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதை கேட்டு சோட்டுமான் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்ப சோட்டுமான் இப்படி சொல்லுச்சு,
சரி, நீங்க குரங்கா இருந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்கன்னா எனக்கும் இதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இத கேட்டு மோட்டு குரங்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஐயா, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இனி நீ எங்க வச்சு பாத்துப்ப? அந்த இடத்த காட்டு. வா என் கூடப்பா, நான் என்னோட வீட்டை உனக்கு காட்டுறேன். அப்படி சொல்லி மோட்டு குரங்கு சோட்டுமான அதோட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போச்சு. இங்க பாரு, என்னோட வீடு இப்போ நம்மளோட வீடாக்க போகுது. அடடா, உங்க வீடு உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு கண்டிப்பா தெரியும் இது உனக்கு பிடிக்கும். ஆ, ஆனா அந்த மூலையில ஒரு குச்சி வச்சிருக்கீங்களே, அது என்ன? இது ஒரு தேவதையோடது. இதை என்கிட்ட எதுக்கு வச்சிருக்கேன்னா, உன்ன மாதிரி அழகான பொண்ணோட என் கல்யாணம் நடந்ததும் அந்த தேவதையை கூப்பிட்டு நீ என்ன கேட்டாலும் அதை முழுமையாக்குறேன். அட என்ன ஆச்சே? நீங்க உண்மையிலேயே ரொம்ப காமெடி பண்றீங்க. சிரிச்சு சிரிச்சு என்னுடைய வயிறு எல்லாமே வலிக்குது. ஐயோ கடவுள, நான் ஒன்னும் தமாசு பண்ணல. ஆமா, இது காமெடி தானே அப்படின்னு சொல்லி சோட்டுமான் போய் அந்த தடியை எடுத்துச்சு. இப்ப நீ என்ன சொல்ல வர? இந்த மந்திர தடி ஒரு தேவதையுடையதா? ஆமா இருக்கு, நீ விருப்பப்பட்ட நான் இப்பவே கூப்பிடுறேன். இது கேட்டு மோட்டு குரங்கு சத்தமா கத்தி சொல்லுச்சு. ஏ மந்திர தேவதைக்க, நீ வர வேண்டிய நேரம் வந்தாச்சே, சீக்கிரமா என் கிட்ட வா. அது கேட்டதும் அங்க வேகமா காத்து வீச ஆரம்பிச்சது. அந்த காத்துல ஒரே புகையும் தூசியுமா இருந்துச்சு. அந்த காத்துல இருந்து அந்த தேவதை வெளியே வந்துச்சு. பாத்தியா, இப்ப நம்புறியா? சோட்டுமானோட மூக்குல அந்த தூசி போயிடுச்சு. அதனால அது தும்மிடுச்சு. அச்சோ! அப்படி அது தும்முனதும் கம்மலு, மூக்குத்தி, கழுத்துல போட்டிருந்த நெக்லஸ் எல்லாம் கீழே விழுந்துச்சு. அதை பார்த்து மோட்டு ஷாக் ஆச்சு. அட, நீ சோட்டுமான் தானே, நீ என்ன ஏமாத்திட்டியா? அப்போ சோட்டுமான் வேகமா கத்துச்சு. ஓடு தேவதையே, ஓடு ஓடு! அப்படி சொன்னதும் தேவதை அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சோட்டுமானும் வேகமா ஓடுச்சு. மோட்டு குரங்கு பின்னாடி துரத்திக்கிட்டே வந்துச்சு. ஆனா மானோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. என்னுடைய கடைசி நேரம்னு நினைக்கிறேன். என்னால வழி தாங்க முடியல. ஆனா என் புள்ள என் கூட இந்த நேரம் இருந்திருந்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாவது இருந்திருக்கும். அப்ப அவங்க 2 பேரும் அங்க வந்தாங்க. அம்மா, உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க சாகுறத என்னால பார்க்க முடியாதும்மா. அதனாலதான் நீங்க சாகாம இருக்க ஒரு வழி தேடி இருக்கேன். அப்படி சொல்லி சோட்டுமான் தேவதைக்கு மந்திர தடிய கொடுத்துச்சு. அப்புறமா சொல்லுச்சு, தேவதையே, தயவு செஞ்சு எங்க அம்மா முதுகுல குத்தி இருக்கிற அந்த அம்ப வெளியேடு. அந்த அம்ப வெளியெடுத்தா மட்டும்தான் எங்க அம்மா உயிரோட இருப்பாங்க. கவலைப்படாத சோட்டு, நான் இப்பவே முழுசா அந்த அம்ப உடம்புல இருந்து வெளியில எடுத்துடுறேன். அப்படி சொல்லி மந்திர தடிய காட்டின உடனே தாய்மானோட உடம்புக்குள்ள இருந்த அந்த அம்பு தானாவே வெளியே வர ஆரம்பிச்சுது. ஆ, கவலைப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது. அந்த அம்பு வந்த உடனே தானாவே அந்த அம்பு உடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தாய்மானும் குணமாயிடுச்சு. என் பிள்ளையே, உன்ன மாதிரி பிள்ளைய கொடுத்ததுக்கு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அந்த தேவதையும் சந்தோஷப்பட்டு இப்படி சொல்லுச்சு, என்னுடைய தேவை உங்களுக்கு எப்போது தேவைப்படுச்சுன்னா என்ன நிச்சயமா கூப்பிடுங்க, நான் நிச்சயமா வருவேன். இப்போ நான் கிளம்புறேன். ஓகே தேவதையே, குட் பை. நன்றி தேவதையே, குட் பை. தேவதை அங்கிருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் சோட்டுமான் தாய்மான் கூட சேர்ந்து சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அம்மா, என்ன பொடி என்ன பொடி பார்க்கலாம்.